படித்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல படம் ஒழுங்காவே தெரியாது. இப்ப திருமணம் இட்டுக்கணும், ஒரு கண்ணாடி எடுத்து பார்த்துதான் திருமணம் இட்டுக்கிறோம். கண்ணாடி முழுக்க தூசி படித்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதை பார்த்து சரியா அழுக்கு இருக்கிறது போல் தெரியுமோ இல்லையோ, அதை போல மனது என்பதுதான் ஒரு கருவி. இதை கொண்டுதான் பகவானை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை கொண்டு மனசுதான், இந்த மனதில் அழுக்குகள் மூடிக்கொண்டிருக்கின்றன. எத்தனையோ ஆண்டுகளாக கோபம், பொறாமை, வெறுப்பு, இதை போல தேவையில்லாத குணங்கள் எல்லாம் வளர்த்து வச்சிருக்கேன். பேராசை, ஒண்ணும் மோகம், மதம், மாத்சரியம் என்று பொதுவா 6 குற்றங்களை சொல்லுவார்கள். அதிகமான கர்வம், நான் என்னமோ உயர்ந்த குலத்தில் பிறந்து விட்டேன், இல்ல நிறைய படித்திருக்கிறேன், அழகாக இருக்கிறேன், நிறைய பணம் காசு எடுத்திருக்கிறேன், இதை போல தேவையில்லாத விஷயம். அந்த கர்வப்படணும்னு ஆசை கூட படுறது கிடையாது. அது என்ன சாமி, இருந்தா என்ன இல்லாவிட்டால் என்ன என்று தள்ளிவிடுகிறோம். ஆனா தேவையில்லாத விஷயம் ஒரு நல்ல பண்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அதை நம்ம தெரிஞ்சா நாம சரியா நேரத்துக்கு போறது கிடையாது. காலம் தாழ்த்தித்தான் தாமதமாகத்தான் நமக்கு போகும் வழக்கம்னு சொல்றேன். உடனே அவர் நேரத்துக்கு வருகிறார்னு சொன்னா நமக்கு மனசுல தேங்கும், சுருக்குன்னு குற்றம் கண்டுபிடிப்போம். ஆமா சுவாமி, அவர் சந்தியாவந்தனமே பண்றது இல்லை, நேரத்துக்கு வருகிறார் ஒரு நல்ல பண்பை சொன்னால் அவர் ஒண்ணுமே சந்தியாவந்தனமே பண்றது கிடையாது, அவர் பெற்றோர் வணங்குவதே கிடையாது. அது வேற விஷயம் தானே. நேரங்காவது ஒரு தப்பான பண்பாக இருக்கட்டும், அதை தேடி கண்டுபிடிமா என்று தோன்றுகிறது அல்லவா? இந்த 2 எண்ணமுமே தப்பு. 60 ஆண்டுகளை வீணாக கழித்து விட்டேன் என்று நாம் நினைப்பதும் தப்பு. அது 60 ஆண்டுகள் அல்ல, 60,000 கோடி ஆண்டுகள். எத்தனை நமக்கு இந்த ஒரு பிறவி மட்டும்தான் தெரியும். இதற்கு முன்னால எத்தனையோ பிறவிகளை நாம் எடுத்திருக்கிறோம். பாபம் புண்ணியம் திரும்ப திரும்ப இந்த சம்சாரத்தில் நம்மை பிறக்க வைத்துக் கொண்டிருக்கின்றன. அப்ப தொடக்கம் வெறும் 60 ஆண்டுகள் வீணாக்கப்படவில்லை, லட்சக்கணக்கான பிறவிகளை நாம் வீணாக்கி இருக்கிறோம். சரி, மிச்சம் 20 வருஷம் தானே இருக்கு, 30 வருஷம் தானே இருக்கு, அதற்குள்ள பகவானை தெரிந்து கொள்ள முடியுமான்னு பார்த்தால் சுகாச்சாரியர் சொல்றார் 40 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கலாம். பகவானை தெரிந்து கொண்டு மோட்சம் அடைவதற்கு என்னமோ யுகங்கள் எல்லாம் தேவையே கிடையாது. பரீட்சித்து சுகாச்சாரிய இடத்துல கேட்டான், பரீட்சித்தை ஒரு பாம்பு கடித்து 7 நாட்களுக்குள்ள உயிர் போக போகிறது என்று ஒரு முனி போய் நீ அடக்கி அந்த காற்றை திசை திருப்பி அனுப்புன்னு சொன்னா நம்மளால முடியுமா? சின்ன காற்றை என்னால் ஒண்ணு பண்ண முடியாது, சூறாவளி அடிக்கிற வேகத்தை என்னால் என்ன பண்ண முடியும்? அதை போலத்தான் மனதை அடக்க முடியாது என்று அர்ஜுனன் கேட்கிறார். அது கண்ணன் சொல்றார், உண்மைதான் அர்ஜுனா, மனசு ரொம்ப வலிமையானது, ஆனா அதை அடக்க முடியும். அபியாசேனது கௌந்தேய வைராகா. ஒரு மாட்டை கறப்பதற்கு இவ்வளவு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகுமா? அந்த 15 நிமிடத்துக்காவது காலை நமக்கு சமையல் முடிந்து பகவானுக்கு ஆராதனை பண்ணி முடிச்சிடும், நைவேத்தியம் முடிச்ச பிறகு நாம் சாப்பிடுகிறாளாம் பார்க்கணும். ஒரு 15 நிமிடமாவது அப்படிமா எவ்வளவு முடிகிறதோ செய்ய வேண்டும். வந்தவர்களுக்கான கண்டிப்பா சொல்லிட வேண்டும். நானே இப்பதான் புறப்பட்டு இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் இடம் கிடையாது, நீங்களும் கிளம்புங்கன்னு சொல்லக்கூடாது. அப்ப அதிதிக்கு மற்ற மனிதர்கள் மனுஷ யஜ்ஞம் சொல்லப்படுகிறது 2வது. 3வது பித்ரு யஜ்ஞம், நம்முடைய மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் சிராத்தம் என்னென்ன செய்ய வேண்டுமோ விடாமல் பேரே சிராத்தம். ஸ்ரத்தையோடு ஈடுபாடோடு செய்வதுதான். கொள்ளக்கூடாது, மக்களையும் சேர்த்துக் கொள்ளக்கூடாது, பொருளையும் சேர்த்துக் கொள்ளக்கூடாது. எவ்வளவு தேவை, வாழ்க்கைக்கு என்ன தேவை அடிப்படைன்னு பார்த்து தானாக என்ன வருகிறதோ அதை சொன்னால் பிரயோஜனம் கிடையாது. தெரியல வைத்தியம் எவ்வளவுதான் சேர்த்து கொண்டு போனாலும் அது ஒரு நாள் உயர்த்தானே வரும். நம்மாழ்வார் 10 கோஷங்கள் பாடினார். உடம்பு இங்கதான் இருக்கு, கண்ணு அடியனைத்தான் பார்த்துட்டு இருக்கு, காதல அடியன் சொல்ற சொல்லும் விழுந்துட்டு இருக்கு, ஆனா மனசு எங்கேயோ இருக்கலாமோ இல்லையோ. அப்படி இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அப்ப மனதை அடக்குவது 3வது நிலை. முதல் நிலை, புலன்களை கொண்டு உலக விஷயங்களை அனுபவிக்காமல் இழுக்க வேண்டும். எதெல்லாம் வேண்டாமோ பொண்ணா தடுத்து தடுத்து நிறுத்த வேண்டும். 2வது நிலை, எதை ஜெயித்து விட்டேன், எதை ஜெயிக்க முடியவில்லை என்று சீர்தூக்கி பார்த்து ஜெயிக்காததை மறுபடியும் ஒரு முறை முயற்சித்து ஜெயிக்க வேண்டும். 3வது நிலை, மனதை அடக்க வேண்டும். 4வது நிலை, தானாக ஒரு எண்ணம் வரும், பகவானையே நினைத்துக் கொண்டு வேறு உலக விஷயங்கள் நம்முடைய எண்ணத்திலேயே வராதாம்.
பிரஹ்லாதன் இந்த நிலையில் தான் இருந்தார் என்று விஷ்ணு புராணத்தில் தெரிவிக்கிறார். பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் என்று கண்ணன் கீதையில சொல்றார். எந்த அளவுக்கு இருக்கணும்னால், பிரஹ்லாதனுக்கு பாம்புகளை எல்லாம் விட்டு ஹிரண்யகசிபு கடிக்க சொன்னான். அந்த பாம்பு கடிச்சதை உணரக்கூடவில்லையாம் பிரஹ்லாதன். சதுவோ ஆசக்தமதிஹி கிருஷ்ணே தச என்று கண்ணன் கீதையில சொல்லுகிறார். எல்லா புலன்களையும் என்னிடத்திலே சமர்ப்பித்து விடும். கண்ணு நல்லா பார்க்கட்டும், பகவானுக்கு என்னென்ன திருக்கோலங்கள், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு என்ன வேணுகோபாலன் திருக்கோலம், அப்புறம் ஆசாரி பெருமாளுக்கு ஏணிக்கண்ணன் திருக்கோலம், என்னென்ன வாகனம், என்னென்ன ஆபரணம், பகவான் எத்தனை அபயஸ்தம் வச்சிருக்கார், எத்தனை கிரீட்டம் வச்சிருக்கார், என்னென்னைக்கு எந்தெந்த கிரீட்டத்தை சாத்தரா, எல்லாம் பார்க்கலாம். இது ஒரு எந்தெந்த வீரர் எல்லாம் பகவானிடத்தில் இருக்கு. ஆனால் நாம் அதை பார்க்காமல் உலக விஷயங்களிலே ஆசைப்பட்டு விடுகிறோம். அதை திருப்பணும். அந்த புலன்கள் அனைத்தையும் திருப்பி பகவானிடத்தில் வைத்து ஒரு நியமம், இப்படித்தான் நான் வாழப்போகிறேன் இருக்கணும். எப்படின்னா, வாய் அவனை அல்லது வாழ்த்தாது, கை உலகம் தாயவனை அல்லது தாம் தொழா, பேய்முலை நன்றி. ஆழ்வாருடைய அழகான பாஷம். என்னுடைய புலன்கள் எதை பார்க்கும், எதை கேட்கும், எதை தொட ஆசைப்படுத்தால் வாய் அவனை அல்லது வாழ்த்தாது. தவறுகள் யாரையும் கொண்டாடியும் பேசாது, யாரையும் வரையும் பேசக்கூடாது, கூற்றவும் கூடாது. மோட்சமும் வேண்டாம், கூற்றமும் வேண்டாம். நாக்கு கொடுத்தது பகவான். அவரும் இருக்கிறார்கள். பகவானுக்கு நல்ல பண்புகளே இல்லை என்றால் எப்படி சுவாமி சோதனை நடந்து கண்டமாக வரலாம்? அவரிடத்தில் எண்ணிறந்த பண்புகள், நல்ல குணங்கள் இருக்கின்றன. வாழ்க்கை முழுவதும் வாயோட இருந்து ரட்சிக்கும் பகவானை தவிர நான் யாருக்கும் கை ஊக்க மாட்டேன். அந்த பகவான் அவருடைய தொண்டர்கள், பக்தர்கள், இவர்களை தவிர கை ஊப்பி யாரையும் வணங்க மாட்டேன். தேவையில்லாம ஒருத்தர் இடத்துல போய் கை ஊப்பி குழஞ்சி ஸ்தோத்திரம் பண்ணி வணங்காசுகிறது எனக்கு வேண்டாம். கை உலாம் தாயவனை என்று தாம் தொழா, பேய்முறை நஞ்சு உணாவோடு இருந்தோம்னா மெதுவாக புலன்கள் எல்லாம் அடக்கத்துக்கு வரும். நம்முடைய முயற்சியால் அல்ல, பகவானுடைய பெருமையாக அடக்கிறது வரும். அவருக்கு ரிஷிகேசன், ரிஷி